ஹலோ ஆல் வெல்கம் டு ஹுரே வேர்ல்ட். இந்த வீடியோ எதை பத்தினா ரெஸ்யூமே பில்டிங். எப்படி வந்து ஒரு ரெஸ்யூமை வந்து பில்ட் பண்றது, அதில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ காலேஜ் படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெஸ்யூமே அப்படிங்கிறது என்னன்னா, இட்ஸ் a ஃபார்மல் டாக்குமெண்ட் தட் presents your எஜுகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியதான் வந்து ரெஸ்யூமே. நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப்க்கோ இல்லை ஜாபுக்கோ அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து ரெஸ்யூமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளை வந்து செலக்ட் பண்ணி அடுத்த ரவுண்ட் கொண்டு போகிறதே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்யூமேவாக தான் இருக்கும். இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ப்ராப்பரான ரெஸ்யூமே வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. எல்லா விஷயத்துக்குமே ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது மாதிரி தான் ரெஸ்யூமேக்கும் ஒரு பேசிக் ஸ்கெலிட்டன் இருக்கு. அந்த ஆர்டர்ல தான் நீங்க வந்து இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணணும். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். அதுல உங்களோட நேமு, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, லிங்க்டின் ஐடின்னு சொல்லிட்டு பேசிக்கா உங்களை கான்டாக்ட் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரியர் அப்ஜெக்டிவ் அல்லது சம்மரின்னு சொல்லுவோம். இது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 150 வேர்ட்ஸ்க்கு வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும். ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும். அதுல வந்து உங்களை பத்தின டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். லைக் உங்களோட விஷன் என்ன, கரியர் கோல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இதுதான் வந்து கரியர் அப்ஜெக்டிவ் அல்லது சம்மரின்னு சொல்லுவோம். இது வந்து கான்டாக்ட் இன்ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறம் உடனே வந்து இதை கொடுக்கணும். அதுக்கடுத்து மூணாவது என்ன கொடுக்கணும்னா எஜுகேஷன். எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்ல வந்து நீங்க ஸ்கூல் படிச்சது அதெல்லாம் ரொம்ப இன்வால்வ் பண்ணிக்க கூடாது. 12th ஹையர் செகண்டரி எங்க படிச்சீங்க அண்ட் எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்தீங்க. அதே மாதிரி டிகிரி என்ன டிகிரி பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன காலேஜ்ல பண்றீங்க அண்ட் உங்களோட ஓவரால் சிஜிபிஏ என்ன அப்படிங்கிற இந்த 2 டீடைல்ஸ் மட்டுமே இருந்தாலே போதும் எஜுகேஷன்ல. இல்ல ஹையர் ஸ்டடிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஹையர் ஸ்டடிஸ் அதுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருங்க. அடுத்த இம்பார்ட்டன்டானது ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க இதுவரைக்கும் என்னென்ன ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கீங்க, பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து டைட்டில் போட்டுறணும். டைட்டில் போட்டுட்டு அந்த ப்ராஜெக்ட்டோட ஒரு குட்டி ப்ரீஃப் சம்மரி குடுத்துறணும். இது வந்து ரொம்பவே ஷார்ட் அண்ட் ப்ரிசைஸா இருக்க மாரி பார்த்துக்கோங்க. அந்த ப்ராஜெக்ட் என்னென்ன ஐடியா யூஸ் பண்ணியிருந்தீங்க அண்ட் என்னென்ன டெக்னாலஜிஸ் அதில இன்கார்ப்பரேட் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறது வந்து அதில மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா, இன்டர்ன்ஷிப் போயிருப்பீங்கல்ல. அந்த இன்டர்ன்ஷிப் போன பத்தின என்ன டொமைன் கீழ இன்டர்ன்ஷிப் போனீங்க அண்ட் அங்க என்னென்ன ஸ்கில் செட் நீங்க லேர்ன் பண்ணியிருக்கீங்க, இல்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க என்ன ரோல்ல ஒர்க் பண்ணீங்க அண்ட் அதுல என்னென்ன ஸ்கில் செட் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிற இடத்துல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ். ஸ்கில்ஸ்ல வந்து டெக்னிக்கல் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் 2 ஸ்கில்லையுமே வந்து நீங்க வந்து குடுக்கணும். ஸோ நீங்க வந்து டெக்னிக்கலா என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் மோஸ்ட்லி வந்து கம்யூனிகேஷன், ஆப்டிட்யூட், ப்ராப்ளம் சால்விங்னு சொல்லிட்டு இது சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க குடுக்கணும். இது வந்து மோஸ்ட்லி யூனிக்கா இருக்க மாரி பாருங்க. ஏன்னா வந்து சாஃப்ட் ஸ்கில் அப்படிங்கும்போது எல்லாருமே காமனா சில டாபிக்ஸ் குடுப்போம். ஸோ அந்த மாரி இல்லாம இத வந்து கொஞ்சம் யூனிக்கா குடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவார்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். நீங்க ஏதாவது வந்து இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும்ல. அதில பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருப்பீங்கல்ல. அந்த மாரி விஷயங்களையும், இல்ல இப்ப வந்து பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணி அதில எங்கேயாவது வின் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ இந்த மாரி நீங்க பண்ண நீங்க வாங்குன சர்டிஃபிகேட்ஸ் இல்லன்னா அவார்ட்ஸ் வந்து நீங்க வந்து இங்க மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜ் நோன். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு நெறைய லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கும்போது நீங்க அந்த காலம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல எனக்கு வந்து 2 லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கும்போது இது அவ்வளவா தேவைப்படாது. நீங்க வந்து ஆப்ஷனலா வச்சுக்கலாம் இத. அப்புறம் லாஸ்ட்டா வந்து உங்களுக்கு ஏதாவது நீங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. இல்ல ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்கன்னா, அத பத்தின அந்த லிங்க் குடுத்து அத பத்தின ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் குடுக்கலாம். இதுவுமே வந்து ஆப்ஷனல் தான். ஒன்ஸ் அகைன் நான் ஆர்டர ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், செகண்ட் வந்து கரியர் அப்ஜெக்டிவ், தேர்ட் எஜுகேஷன், ஃபோர்த் ப்ராஜெக்ட், ஃபிஃப்த் எக்ஸ்பீரியன்ஸ், சிக்ஸ்த் ஸ்கில்ஸ், செவன்த் அவார்ட்ஸ் ஆர் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் அடுத்து இருக்கிறது வந்து ஆப்ஷனல் தான். அண்ட் அதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா, அங்க என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ரெஸ்யூமே அப்படிங்கும்போது ரொம்பவே கன்சைஸா இருக்கணும். 1 டூ 2 பேப்பர்ஸ் தான் இருக்கணும். அண்ட் 2 பேஜஸ் வரத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து கன்சைஸ் பண்ணி ஒரு பேஜ்லயே வந்து கொண்டு வரது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் நம்ம அந்த எபோட் அல்லது கரியர் அப்ஜெக்டிவ்ஸ் மட்டும் தான் வந்து சம்மரியா குடுங்க. மத்தது எல்லாமே வந்து ஒரு புல்லட் பாயிண்ட்ஸா குடுங்க. அப்போ வந்து ஈஸியா வந்து அவங்க இன்டர்வியூவர் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது, ஈஸியா அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் நீங்க வந்து உங்களோட ரெஸ்யூம் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க வந்து இன்னைக்கு ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. அது கிடைக்கல. அடுத்து ஒரு 2, 3 நாள் கழிச்சு அடுத்த ஜாப் போறீங்க அப்படிங்கும்போது, அதுக்கேத்த மாரி ஸ்கில்ஸ் எதுவும் நீங்க சேஞ்ச் பண்ணணும். அண்ட் ரெஸ்யூம வந்து மாத்தணும். ஒரே ரெஸ்யூம் ரெடி பண்ணி வச்சு எல்லா ஜாப்புக்கும் போறது வந்து ரொம்பவே தப்பான விஷயம். நீங்க வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் ரெஸ்யூம. அடுத்து எந்த விஷயம்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இர்ரெவலன்ட் பெர்சனல் அண்ட் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் குடுக்குறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அந்த சம்மரி இருக்குல்ல ஸ்டார்ட்டிங்லயே. அங்க ஃபேமிலி டீட்டெயில்ஸையோ, இல்லையோ பெர்சனல் டீட்டெயில்ஸோ அவ்வளோ குடுக்காதீங்க. அது ஒரு மாரி இர்ரெவலன்ட்டா இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபேன்சி ஃபாண்ட்ஸ் இல்ல கலர்ஸ் யூஸ் பண்றது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. அப்புறம் முக்கியமா ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்யூமே அப்படிங்கும்போது, உங்களோட ஃபோட்டோ வந்து அதில பேஸ்ட் பண்றத வந்து விட்டுருங்க. உங்க ஃபோட்டோ இன்கார்ப்பரேட் பண்ணாம, உங்களோட நேமு, மத்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். ஃபோட்டோ வந்து போட தேவையில்ல. அண்ட் லாஸ்ட்டா ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, ஏடிஎஸ். ஏடிஎஸ் அப்படிங்கிறது அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம். அதாவது இப்போ நெறைய ஒரு ஜாப் ரோலுக்கு நெறைய பேர் வந்து அப்பியர் ஆவாங்க. அவங்க ரெஸ்யூம் தான் ஃபர்ஸ்ட் வந்து குடுப்பாங்க. ஸோ அதில ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மெத்தட் பேர் தான் வந்து ஏடிஎஸ்ன்னு சொல்லுவோம். இதில என்ன பண்ணுவாங்கன்னா, ஏஐ யூஸ் பண்ணி அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏத்த கீவேர்ட்ஸ் வந்து அந்த ரெஸ்யூம்ல இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ உங்களோட ரெஸ்யூம் வந்து அப் அ செலக்ட் ஆகணும் அப்டின்னா, நீங்க வந்து ரெஸ்யூம் பில்ட் பண்ணும்போது என்ன ஜாப்க்கு வந்து ரெஸ்யூம் போடுறீங்க அப்டின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன பார்த்துக்கோங்க. இதோட ரோல்ஸ் என்னென்னன்னு சொல்லிட்டு. அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு, அங்க இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து நீங்க இந்த ரெஸ்யூம்ல ஆட் பண்ற மாரி இருக்கும். அப்படி பண்ணும்போது உங்களோட ரெஸ்யூம வந்து ஈஸியா வந்து அடுத்த லெவலுக்கு போயிடும். அண்ட் அவ்வளோதான் ரெஸ்யூம் பில்டிங்ல நான் சொல்ல விரும்பினது. அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது மாரி இன்ஜினியரிங் பத்தின டீட்டெயில்ஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.